ஹலோ நண்பர்களே, உங்கள் வைஷ்ணவி சொல்லும் கதையை கேட்க இன்று நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க. புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நான் வைஷு. எனக்கு திருமண வயசு ஆனதும் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 2 அத்தைகள். பெரியம்மா மகன் திலீப், அவரை தான் எனக்கு கட்டி கொடுத்தாங்க. சின்னம்மா மகன் கார்த்திக், அவன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டில் முதல் ராத்திரிக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. இரவு 10 மணிக்கு என்னை ரெடி பண்ணி மாப்பிள்ளைக்காக காத்திருக்க சொல்லி ரூமுக்கு அனுப்பிச்சாங்க. நான் கற்பனைகளோடும் கொஞ்சம் வெக்கத்தோடும் கையில் பால் கோப்பையுடன் உள்ளே நுழைஞ்சேன். அங்க மெத்தையில உட்கார்ந்திருந்த என் கணவர் திலீப் காதல் மயக்கத்தோடு இருந்தார். அந்த இரவு முழுசா என் கண் விழித்திருக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். அவர் சொன்னார், வா என் பக்கத்துல உட்கார், உனக்கு நான் பிடிச்சிருக்கேனா? நான் வெக்கத்துல சிரிச்சுக்கிட்டே பாலை நீட்டினேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, இந்த நேரத்துல பாலா சொல்லி கோப்பையை கீழே வச்சுட்டு என் கையை பிடிச்சு முத்தமிட்டா. அப்புறம் நான் வெக்கத்துல முகம் செவந்து அவர் மார்பில் சாய்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஓய்வெடுக்க நான் மட்டும் விழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. திடீர்னு ஒருவர் என் வாயை மூடினார். இருட்டில் கூட எனக்கு நல்லா தெரிஞ்சது, அது என் கணவர் திலீப் இல்லை, வேற யாரோ. யாருன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த நபர் இரக்கமே இல்லாம என்னை கையாண்டார். விடியற்கால 5 மணிக்கு நான் குளிச்சுட்டு கடவுளை வணங்கிட்டு அத்தைக்கும் மாமாவுக்கும் காஃபி போடுறதுக்கு போனேன். அப்போ அத்தை என்ன பார்த்து சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியும். நான் அதிர்ந்து போனேன். என்னது அத்தை என்றேன். அவர் சொன்னார், அவனை எழுப்பி காஃபி கொடு. எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு குழப்பத்தோட ரூமுக்கு போனேன். அங்கே என்ன காத்திருந்தது? அந்த மர்ம நபர் யார்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ரூமுக்குள் நுழைஞ்சதும் என் கணவர் திலீப் என் கையை பிடிச்சி இழுத்தார். நான் காஃபி சாப்பிடுங்க சொல்லிட்டு உடனே அங்கிருந்து நகர்ந்தேன். சமையலறைக்கு போய் அவருக்கு பிடித்த காலை உணவும் இனிப்புகளும் ரெடி பண்ணி எல்லோருக்கும் பரிமாறினேன். காலை உணவு முடிஞ்சு என் கணவர் வெளியே போனார். அப்புறம் அத்தை சொன்னார், வயசு ரூமை சுத்தம் பண்ணிட்டு மதிய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண. நான் சரின்னு போய்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எங்க வீட்டுக்கு என் சின்னம்மாவும் அவர் மகன் கார்த்திக்கும் வந்தாங்க. சின்னம்மா கேட்டார், மருமகளே எப்படி இருக்க? மாப்பிள்ளை உன்னை எப்படி பார்த்துக்கிறான்? நான் வெக்கத்தில் சிரித்தேன். கார்த்திக் என்னை பார்த்து, அத்தாச்சி எப்படி இருக்கீங்க என்றான். நான் மெதுவாக சிரித்தேன். சின்னம்மா சொன்னார், சரி மதிய சாப்பாடு ரெடி பண்ண. நான் சமையலறைக்கு போனேன். சின்னம்மாவும் எனக்கு உதவ வந்தார். அப்போ அவர் கேட்டார், நேத்து சந்தோஷமா இருந்தியா? நான் போங்க அத்தை சொல்லி வெக்கத்தில் சிரித்தேன். அவர் என் தலையில் மல்லிகைப்பூவை வச்சுட்டு, நீ என்றும் சந்தோஷமாக இருக்கணும் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது சின்னம்மாவுக்கு ஃபோன் வந்தது. அவர் மாடிக்கு ஃபோன் பேச போனார். நான் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கண்ணை ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருந்தது. நான் கண்ணை மூடினேன். உடனே யாரோ ஓடி வந்து என் கண்ணில் ஊதினார். அது கார்த்திக். அப்போ அத்தை அங்கே வந்து, கார்த்திக் என்ன செய்கிற? இது உன் அத்தாச்சி, இப்போ உன் அண்ணன் பொண்டாட்டி சொல்லி கேட்டார். நான் ஒன்றும் இல்லை, கண்ணு தூசி விழுந்துருது சொல்லி சமாளித்தேன். அத்தை என்னிடம் மெதுவாக சொன்னார், இது சரியில்லை, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இதை உன் அண்ணன் கவனிச்சானா? கார்த்திக் அங்கேருந்து போயிட்டான். கார்த்திக்கின் செய்கை ஏன் இப்படி இருந்தது? அத்தைக்கு ஏன் சந்தேகம் வந்தது? அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திக் போனதும் நான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல போனேன். கார்த்திக், நீ கவலைப்படாத, உன் பெரியம்மா அப்படித்தான் சொல்லுவாங்க, அவங்க நல்லவங்க சொன்னேன். அப்புறம் சொன்னேன், சரி சாப்பிட்டுட்டு மாடியில் பேசலாம் வா. அவனும் சரின்னு வந்தான். மதிய உணவு முடிஞ்சதும் சின்னம்மாவும் கார்த்திக்கும் ஊருக்கு போயிட்டாங்க. சில மாதங்கள் கழித்து நாங்கள் குடும்பத்தோட சுற்றுலா போகலாம்னு கிளம்பினோம். அங்கே எல்லோரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு நடக்க முடியாம போக நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் சொல்லிட்டேன்.
சுமார் 1 மணி நேரம் கழித்து என் கணவர் திலீப் சொன்னார், அம்மாவின் செல்போன் சார்ஜ் அங்கே இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. நான் போனேன். அங்கே என் அத்தை யாரோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார். நான் வர்றத அவர் கவனிக்கல. அவர் சொன்னதை நான் மறைஞ்சு நின்று கேட்டேன். என் மருமகளுடைய நடவடிக்கை சரியில்லை, ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. முதல் ராத்திரி அன்றே யாரோ ஒருத்தரை ரூம்ல வச்சிருந்து என் மகனை ஏமாத்தி அவளை வெளியே அனுப்பிட்டா. இருட்டுல யாருன்னு தெரியல, ஆனால் அந்த நபரின் தோற்றம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. மட்டுமில்ல, ஒரு நாள் என் தங்கச்சி மகன் கார்த்தே என் மருமகளின் கன்னத்தில் முத்தம் கொடுப்பதையும் பார்த்தேன். நான் கேட்டதும் ஒண்ணுமில்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. இது இப்பத்தான் நடக்குதா இல்ல எப்பவுமே இப்படித்தானான்னு தெரியல. இத கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். உடனே அங்கிருந்து நகர்ந்து என் அத்தை என்னிடம் விவாதிக்க வந்தார். அப்போ என் கணவர் திலீப் எங்க அருகில் வந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றார். அத்தை அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னார். திலீப் கோபப்பட்டு, ஏன் என்னிடம் மறைச்சீங்க? அன்று நான் அவள் பக்கத்திலேயே இருந்தேன் சொன்னார். அத்தை அழுதார். நான் சொன்னேன், ஒன்றும் நடக்கல, நீங்க வீண் கற்பனை பண்ணிக்காதீங்க. கார்த்திக் என் கண்ணில் விழுந்த தூசியைத்தான் ஊதினான். நான் அவனை தள்ளிட்டேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. திலீப் அத்தையிடம், ஏன் அவள் மீது உங்களுக்கு இவ்வளவு கோபம் சொல்லிட்டு என்னையும் அத்தையையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ உண்மை வெளியே வருமா? அத்தையின் சந்தேகம் சரியா தவறா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். வீட்டுக்கு வந்ததும் என் கணவர் சொன்னார், கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வர்றேன். என்னை வீட்டில் விட்டுட்டு போனார். நான் வேகமா என் ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டேன். படுக்கையில் படுத்து முதல் ராத்திரியை நினைச்சு பார்த்தேன். ஆமாம், அன்று என் வாயை மூடிய பிறகு அந்த நபர் என்னை கட்டிலில் தள்ளி முத்தமிட்டார். என் கண்களை அவர் கையால் மூடிக்கிட்டு என் கணவரை போலல்லாமல் என்னை நீண்ட நாட்கள் நினைவு வச்சுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டார். அப்போ மனசு சொன்னது, இன்னும் இரவு முடியல. நான் ஃபோனில் மணி பார்த்தேன். பிறகு அவரை பத்திரமா வெளியே அனுப்பி வைத்தேன். சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. நான் எழுந்து போய் திறந்தேன். திலீப் வந்து, நல்லா உறங்கிட்டியா என்றார். நான் ஆமாம் சொல்லிட்டேன். அவர் அத்தை சொன்னதை பற்றி ஒன்றும் கேட்கவே இல்லை. அவர் என் மீது ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தார். அப்புறம் அத்தை என்னிடம் சொன்னார், என் மகனுக்கு பல இடங்களில் பெண் பார்த்தோம். ஆனால் உன்னைத்தான் அவன் விரும்பினான். உன்னை விட அழகிலும் படிப்பிலும் உயர்ந்த பெண்ணை கூட வேண்டாம்னு சொல்லிட்டான். என்னதான் உன்னிடம் இருக்குன்னு புரியல என்றார். நான் கேட்டேன், என்னதான் என்னிடம் அவன் பார்த்தானோ? அப்போ திலீப் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அம்மா இப்படித்தான் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை பொன் பார்க்கும்போது ஜாதகமோ நிறமோ தோற்றமோ பிடிக்கல. ஆனா அம்மா வற்புறுத்தி சொன்னதால் தான் உன்னை கட்டிக்கிட்ட. மற்றபடி ஒன்றுமில்ல, நீ கற்பனையில மிதக்காத சொன்னார். நான் இல்ல, நீங்க என்னிடம் விளையாடுறீங்க சொன்னேன். மறுநாள் காலை அத்தை திலீப்பிடம் கேட்டார், அவளிடம் ஏதாவது விசாரிச்சியா? திலீப் சொன்னார், ஒண்ணுமில்ல. இருவருக்கும் சண்டை வந்தது. ஒரு கட்டத்தில் திலீப் சொன்னார், நீங்க இப்படி பேசினா நாங்க தனியா போயிடுவோம். அத்தை சொன்னார், அப்படியென்றால் இப்பவே போயிடு, உன்னை நம்பி நாங்க இங்கே இல்லை. திலீப் உடனே என்னை அழைச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டார். பிரிந்த குடும்பம் மீண்டும் இணையுமா? அத்தையின் மனம் மாறுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வெளியே வந்ததும் திலீப் சொன்னார், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா உனக்கு எப்போதும் நான் சொல்வதுதான் சரின்னு தோணும்போதுதான் சொல்லு என்று அத்தை உறுத்தலாக சொல்லியிருந்தார். அவர் சொல்றத காதுல வாங்கிக்காதே சொல்லிட்டு என்னை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டார். சில நாட்கள் கழித்து என் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் திலீப்பை தொடர்பு கொண்டு, திலீப், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னையும் அப்பாவையும் பார்க்க வர்றியா? எங்கள் மீது உனக்கு பாசம் இல்லையா என்றார். திலீப் சொன்னார், ஒண்ணுமில்ல, நான் வந்து பார்க்கிறேன். வாரத்தில் ஒரு முறை பெற்றோரை பார்க்க போவார். நானும் அவர்களுடன் சாதாரணமாக பேசிக்குவேன். நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் எங்க வீட்டுக்கு வரவும் செய்தார்கள். ஒரு நாள் நான் தனியாக இருந்தபோது அத்தை என்னிடம் கேட்டார்,
ஒரு உண்மையை நீ சொல்லணும். நீ என் பிள்ளை மாதிரி தான். ஒரு தாய் மகனிடம் கேட்கக்கூடாத விஷயத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திலீப் அங்கே வந்துட்டார். நான் சொன்னேன், சரி, எல்லாவற்றையும் சொல்லிடுறேன். ஏன்னா என் கணவருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே நடந்ததையெல்லாம் சொல்லிடலாம்னு முடிவு பண்ணினேன். முதல் ராத்திரியில் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். நீங்க யாரும் கோவப்படக்கூடாது, யாரையும் தண்டிக்கவும் கூடாது. இது தற்செயலா நடந்தது, பெருசா எடுத்துக்க கூடாது சொன்னேன். திலீப் சொன்னார், இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு உன் மீது இன்னும் கோபம் வரும். என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொன்னேன், சரி சொல்றேன். முதல் ராத்திரியின் மர்மம் என்ன? அந்த நபர் யார்? அடுத்த பகுதியில் உண்மைமை வெளிவரும். நான் சொல்ல ஆரம்பிச்சேன். முதல் ராத்திரி அன்று ரூமில் இருந்தபோது திடீர்னு ஒருவர் என் வாயை மூடினார். நான் திரும்பி பார்க்கும்போது, பயந்துட்டியா, நான் யாருன்னு தெரியுதா என்று கேட்டார். நான், இருட்டில் வாயை மூடி என்ன செய்ற என்றேன். சத்தம் போடாதே, நான் தான் கார்த்திக் சொன்னான். நான் அதிர்ந்தேன். இந்த நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை என்று கோபமாக கேட்டேன். கார்த்திக் சொன்னான், அத்தாச்சி, இன்றுடன் நீங்க என் அத்தாச்சி தான். நாளை முதல் என் அண்ணியாக போறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கேன் சொல்லிட்டு நான் ரூமுக்குள் வந்து காத்திருந்து உறங்கி போனேன். திடீர்னு விழிச்சு பார்க்கும்போது நீங்க மெத்தையில் உட்கார்ந்திருந்ததை பார்த்து நான் இப்படி செய்தேன். வேறொன்னும் இல்லை, நான் உங்களுக்கு இடையூறா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு கதவை திறக்க முயற்சிச்சான். நான், சற்று இரு, நான் திறக்கிறேன் சொல்லிட்டு என் கணவரை பார்த்தேன். அவர் நல்ல உறக்கத்தில் இருந்தார். நான் சத்தம் இல்லாமல் கதவை திறந்து வெளியே யாரும் இல்லைன்னு உறுதி பண்ணிக்கிட்டு கார்த்திக்கை வெளியே அனுப்பினேன். நான் அவனிடம் சொன்னேன், இதை யாரிடமும் சொல்லாதே, யாரும் நம்ப மாட்டாங்க. நீ இன்னும் சிறு பிள்ளை. இது உன் அண்ணனுக்கோ பெரியம்மாவுக்கோ தெரிஞ்சா என்ன ஆவேன்னு யோசிச்சுப்பார். இனி இப்படி செய்யாதே. நான் உன் அண்ணன் மனைவின்னு மறந்துடாதே சொல்லி அனுப்பிட்டேன். அத்தை, நீங்க தெரியாம என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது உங்களிடம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி நான் முடிச்சேன். அத்தையின் எதிர்வினை என்ன? கார்த்திக் மன்னிக்கப்படுவானா? இறுதி பகுதியில் முடிவை காணலாம். நான் சொன்னதை கேட்டதும் எங்க அத்தை என்னை கட்டி பிடிச்சு அழுதார். நீ என் மருமகள் மட்டுமில்ல, என் மகள் மாதிரி. உண்மைய ஒரு தாயிடம் சொல்ற மாதிரி சொல்லிட்டே. நான் உன்னை தப்பா நினைச்சது உண்மைதான். ஆனா என் மகனின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடக்கூடாதுன்னு தான் சந்தேகப்பட்டேன். நீ என்னை மன்னிச்சிரு, இனி எங்க வீட்டுக்கு வந்துருங்க சொன்னார். நான் அழுதுகிட்டே, இல்லை அத்தை, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோம் சொன்னேன். அப்போ திலீப் சொன்னார், பார்த்தீங்களா என் மனைவி எப்படி நடந்துக்கிறாங்கிறத? அவ மேல் நீங்க வீண் பழி போட்டுட்டீங்க. நான் உங்களை நம்பி இருந்தா எங்க வாழ்க்கை என்ன ஆகியிருக்கோம்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய் என்றார். அத்தை சொன்னார், ஆமா, எங்கள் மீதுதான் தப்பு. அன்று யார் ரூமுக்கு வந்ததுன்னு தெரியாம இன்று வரை என் மனம் குழப்பத்தில் இருந்தது. இப்போ குழப்பம் தீர்ந்துடுது. சரி, நடந்தது நடந்துடுது. இனி உங்க வாழ்க்கை இனிதான் மாற வாழ்த்துறேன் சொன்னார். பிறகு சிரிச்சுக்கிட்டே, மருமகளே, கல்யாணமாகி 1 வருஷமாச்சு. எப்போ பேரம்பேத்திய என் கையில கொடுக்க போற என்று கேட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே, என்னிடம் கேட்காதீங்க, உங்க மகனிடம் கேளுங்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டேன். பூஜை அறைக்கு போய் கடவுளை வேண்டிக் கொண்டேன். எங்கள் வாழ்க்கை நல்லபடியா போகணும். குடும்ப பிரச்சனையை தீர்த்துட்டீங்க, இந்த நாளை நாங்கள் மறக்க மாட்டோம் சொல்லி குங்குமம் எடுத்து என் கணவர், அத்தை, மாமாவுக்கு கொடுத்தேன். அவர்கள் வாங்கிக்கிட்டாங்க. நானும் திலீப்பும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்தோம். இது மாதிரி கதைகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.